ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. எபிரேயத்தில் யோசேப் என்ற வார்த்தை இருக்கிறது. யோசேப் என்று சொன்னால் உட்கார்ந்திருத்தல், குடியிருத்தல், 2 வார்த்தை ஒரே தான். சிட்டிங் அண்ட் டுவெல்லிங் 2 ஒரே வார்த்தை தான். யோசேப் என்று கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று அவர் சொல்லும் வழியாக அந்த ஒரு டென்ட்டில் டெம்பரரியாக ஒரு நிராதரவாக அங்கே இருக்குதே, நாங்கள் சூப்பராக இருக்கிறேன், அவர் வந்து சுமாராக கூட இல்லையே என்று சொல்கிற அழகான ஒரு ஒப்பீட்டை வந்து அழகாக சொல்கிறாரு. அதாவது கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதுக்கு நாத்தான் என்ன சொல்கிறாரு? அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தை. நான் ரெண்டு செய்தியில் ஒன்று சொல்கிறேன். நாத்தானோடு உரையாடுகிறார். இந்த நாத்தான் இறைவனுடைய வாயாக, நபி என்றால், ப்ராஃபட் என்றால் ப்ரோஃபேத்தேஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. ப்ரோ என்றால் ஃபார், ஃபேமி என்றால் ஸ்பீக், தேஸ் என்றால் இறைவாக்கு, ஆண்டவருக்காக அல்ல அடுத்தவருக்காக வாயாய் இருந்து செயல்படுது. ஐ ஸ்பீக் ஃபார் யூ என்று சொல்வார்கள். அதான் வந்து கிரேக்க மொழியில் வருகிற ப்ரோஃபெத்தேஸ், அதாவது இங்கிலீஷ் வந்து ப்ராஃபட் என்று மொழிபெயர்க்கிறாங்க. இப்ராஹிம் மொழியில் நபி என்று சொல். நபி என்கிறவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, முன்குறிவுப்பட்டு, அருள்பொழிவுப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்று நபி என்ற பொருளுக்கு அண்மைத்தன்மை நாடுகளில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ இறைவனின் வாயாக இருந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நீர் விரும்பியதை செய்யுங்கள் ஐயா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் ஆண்டவர் இல்லாமல் நடக்குமா? என்னுடைய உணர்வு சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, நீங்கள் செய்யுங்க, நீர் விரும்பிய அனைத்தையும் செய்யும் என்று சொல்கிறார். உடனடியாக அது நல்லதென்று கண்டு உறுதிப்பாட்டை தந்து ஆண்டுடைய ஆசையை வழங்குகிறார். ஒரு நல்ல இறைவாக்கிட. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப் போகிறாய்? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை, மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது. இப்போ பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ இந்த நாத்தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாயாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தை தாவீதுக்கு அறிவிக்கிறார். யார் இந்த நாத்தான் கேள்விக்கு நான் விளக்கம் சொல்ல ஆசைப்பட்டேன். அந்த வார்த்தை சொல்கிறேன். இந்த நாத்தான் விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி ஒரு வலிமையான சக்தி, அரசனுக்கு ஆலோசகராகவும் இறைவனுடைய வாயாக இருந்து செயல்பட்டவர் நான் சொன்னேன். இவர் தாவீதின் வரலாற்றிலும் மீட்பின் வரலாற்றில் எந்த பங்கு வாங்குறாரு ஒரு சின்ன செய்தியை பார்த்துட்டு அவர் எப்படி இறைவார்த்தையை வாங்குறாரு, எப்படி இவரத்தை கொடுக்குறாரு, அவர் சொல்கிறதுல தப்பு இருக்குமா, அவர் தப்பாக இருந்தால் திருத்துக்கிறார், எப்படி திருத்திக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு வந்து ஆண்டவர் பிறால் இறைவாக்கு இருக்கிற அநேக மக்களை நம்ம பார்க்குறோம். எப்படி அதை தேர்ந்து கொள்வது, டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ப்ராஃபட்டிக் ஸ்பிரிட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கான ஒரு சின்ன விளக்கமாக நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 12:1-25 வார்த்தைகளை பார்ப்போம். தலைப்பு மட்டும் பார்ப்போம். 2 சாமுவேல் 12:1-25. நாத்தானின் அறிவுரையும் தாவீதின் மனமாற்றமும். பாருங்களா, ரொம்ப அழகாக அது வந்து ரொம்ப குரூஷியல் பாயிண்ட்ல வந்து ஒரு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி, ஒரு யார்கர் போடுற மாதிரி, ஒரு பவுன்சர் போடுற மாதிரி அப்படி பாயிண்டாக அடிப்பார். தாவீது அப்படியே சுருண்டு உழுவார். அது வந்து அந்த பகுதியை நம்ம கடந்து போவோம். அப்போ நாத்தான் வர எவனுமே எவனுமே சொல்ல தயங்கும் போது டே அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்குறார். அது நாத்தானுடைய வல்லமை. அதே போல் 1 அரசர் 1:14-45 வார்த்தைகளை பார்ப்போமே. 1 அரசர் 1:11-45 வரல இறை வார்த்தைகள் யாராவது இதுன்னு பார்க்க பாருங்களேன். இப்படி இருக்க நாத்தான் சாலமோனின் தாயாக பெத்சபடம் சென்று, நாம் தலைவர் தாவீதுக்கு தெரியாமல் அகீத்தின் மகன் அதோனியா அரசனாகிவிட்டான், இது பற்றி நீ கேள்விப்படவில்லையா? மகனை அரசனாக்கு என்று அறிவுரை சொல்கிற ஒரு ஆலோசகராக, அரசியல் சதுரங்கத்திலே அற்புதமாக காய் நகர்த்துகிறவராக, ஒரு கிங் மேக்கராக அங்கு செயல்படுகிறார். அதே போல பாருங்கள், 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்ப்போமே. 1 குறிப்பேடு 29:29. தாவீது அரசரின் செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும்
திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. பாருங்க, குறிப்பேடு 1 குறிப்பேடு 2 இருக்குது. இந்த குறிப்பேடு 1 குறிப்பேடு 2 இந்த 1 குறிப்பேட்டில் 29 அதிகாரங்க. 2 குறிப்பேட்டில் நம்மளுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 36. அங்கே இருக்கிற 29 + 36 அதிகாரங்களுக்கும் எது மூலமாக இருக்குது? அது இதில் இந்த நூலில் சொல்லப்பட்ட அருமையான 3 இறைவாக்குகள் குறிப்பிடுது. 1 திருக்காட்சி சாமுவேலின் குறிப்பேடு, 2வது அரசவை இறைவாக்குனரான நாத்தான் குறிப்பேடு, 3வது திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேடு. இவர்களிலிருந்து மூலங்களை எடுத்து தொகுத்து இறைவன் ஏவுதலினால் எதை எடுக்கலாம் எதை வேண்டாம் என்று விடுத்து தொகுத்து அற்புதம் இருக்கிறதான் 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு. இந்த விவிலிய நூலுக்கு ஆதாரமாக இருந்த குறிப்பேடுகளும் பின்பக்கத்தில் குறிப்பிட்டு அந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். நாத்தானின் குறிப்பேடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவர் எவ்வளவு செயல்களை செய்திருப்பார், எவ்வளவு செய்திகளை வாங்கியிருப்பார், எவ்வளவு செய்திகளை அரசுக்கு சொல்லியிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சொல்லப்பட்டாலும் அவருடைய முக்கியமான மூலம் என்பதை இறை வெளிப்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் வல்லமையான ஒரு மனிதராக இருக்கிறார். அதே போல 2 குறிப்பேடு 9:29 வாசிப்போமே. 2 குறிப்பேடு 9:29 சாலமோனின் செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சிலோவியராகிய அகியாவின் இறைவாக்கிலும் நெப்போற்றின் மகன் ரெபோவாமை பற்றிய திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன அல்லவா? பாருங்க, அப்ப அந்த சாலமோனின் பிற செயல்கள், தாவீதுடைய செயல்களுக்கு 3 இறைவாக்குகள், சாலமோன் செயல்களுக்குள்ளேயும் நாத்தானுடைய பேர் வருது இல்லைங்களா? சாலமோனுக்கும் தாவீதுக்கும் நாத்தானுடைய குறிப்பேடு என்பது மூல ஆதாரமாக அமைகிறது. ஆகவே தான் நாத்தான் என்கிறவர் வந்து போகிற ஒரு வழிபோக்கர் அல்ல, வரலாற்றை திருத்தி எழுதிய இறைவனின் இறை மைந்தர் என்பதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதான் அவ்வளோ வலிமையான மனிதர், எளிமையான முறையில் வருவார், வன்மையான முறையில் அரசனை கண்டிப்பார், ஆணுடைய வாக்குறுதியை உறுதிப்பட சொல்வார், தாவீதை நல்வரியில் நடத்துவார். எதுக்காக சொல்ல வேண்டும்னா, அந்த திருக்குறள் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அந்த நல்ல ஆட்சியாளருக்கு தகுந்த ஆலோசனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மிக முக்கியமான ஒன்று அதுதான் நிறைய வரலாற்று இலக்கங்களிலும் சரி வரலாற்றுகளிலும் பார்ப்போம். நிறைய சமயத்தில் பார்ப்போம், புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு மானசீக மனிதராக எல்லாரும் உள்ளங்களிலும் குடியிருக்கிறவர், ஏழைகளின் தோழராக அடையாளம் காணப்படுகிறவர், சின்ன குழந்தைகள் கூட பசியார வேண்டும் என்ற அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார்கள். அவர் மெத்த படித்த ஞானி அல்ல, ஹார்வர்ட் பழக்கத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், டாக்டர் புரட்சித் தலைவர் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை பற்றி எழுதி அவருடைய வழக்கறிஞர் அழகாக சொல்வார், புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய உள்ளத்தில் 2 எண்ணங்கள் இருந்தது. 1, நல்லது செய்ய வேண்டும், அந்த நல்லதை நல்லவர்களை வைத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்தது. தன் பக்கத்தில் இருக்கிற IAS IPS அதிகாரிகளை, தேர்ந்தவர்களை, ஏழை மக்களுடைய அன்பு கொண்டவர்களை பக்கத்தில் வச்சிருப்பார். சிறந்த திட்டங்களை உருவாக்கி தரும்படி கேட்டுக்கொள்வார். அவர்கள் மூலமாய் மக்களை சென்றடைவார் என்று சொல்லி அவருடைய வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார். 2வது, சின்ன வயதில் பசியினாலும் பட்டினாலும் தன் பட்ட வயிற்று பசி என்ற துன்பத்தை யாரும் படக்கூடாது என்று இறுதி வரை உறுதியாக இருந்தார். ஆகவே தான் இறந்த பின்பு கூட மாற்றுத்திறனாளிகளுக்காக, பார்வையற்றவர்களுக்காக, உடம்புகளுக்காக தன் இல்லத்தின் சொத்துக்களையும் பங்கிட்டு கொடுத்தார் இல்லைங்களா? ஒரு நல்ல ஆட்சியாளர் தான் செய்யலாம், நிறைவான திட்டம், நிறைவான அறிவு, நிறைவான ரகுராம் ராஜன் மாதிரி ஒரு பொருளாதார திருத்தத்தை கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஒரு மன்மோகன் சிங் மாதிரி 21 பட்டங்களை டாக்டர் பட்ட தனக்களாக வைத்து சிறந்த முறையிலே நெறியாளர்கள் செய்யலாம். ஆனால் அதை விட மிக முக்கியமானது நல்ல அறிவாளிகளை அருகிலே அமர்த்தி ஆட்சி பீடத்தை நோக்கி நல்லாட்சியை தருவது. தாவீது செய்கிறார், நாத்தானை பக்கத்தில் வச்சுக்கிட்டார், அறிவுரையை கேட்கிறார், நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குதா உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அதான் நாத்தானுடைய அருமையான பண்பாக நம்ம பார்க்குறோம். அவர் நாத்தான் சொல்கிறாரு, நீர் விரும்பியது எல்லாம் செய்யும், ஏனெனில் ஆண்டவர் மோடு இருக்கிறார்னு சொல்கிறார். சொல்லிட்டு வெளியே போகிறார். போகும்போது என்னாவது பாருங்களேன், அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப் போகிறாய்? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை, மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்கள் எவரிடமேனும் எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? நாத்தான் உரைத்த இறைவாக்கு என்பது மிக முக்கியமான இறைவாக்கு அது கருதப்படுகிறது. ஆண்டவரின் வார்த்தையாக நாத்தானிடம் வருகிறது. நாத்தான் சென்று அதை தாவீதிடம் சொல்வார் என்று அந்த பகுதி வருகிறது. இறை வார்த்தை இங்கே வருகிறது, அரசனை சென்றடைகிறது. இப்போ சாமி சொல்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற ரெட்டாரிக்ஸை பார்ப்போம். அவர் சொல்கிற துணி,
போக்கு எண்ணம் அது எப்படி வலிமையாக அந்த இறைவாக்கு வருகிறது என்பதை ஆய்ந்து பார்த்தோம்னாக்க இறை திட்டமும் மனித விருப்பமும் இணைந்து போகும்போது வலிமையான செயல்கள் வரலாற்றில் இடம்பெறும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதில் வந்து ஒரு தியோடிசின் ஒரு வார்த்தை இருக்குதுங்க. தியோடிஸ் என்றால் இறைமை கொள்கை, இறையியல் பற்றிய ஒரு கொள்கை, இறைவனை பற்றிய ஒரு கொள்கை திரட்டு. தியோடிசின் பார்த்தோம்னாக்க விவிலியத்தில் தொடக்க நூலில் இறைவன் இயற்கையின் இறைவனாக இருக்கிறார். 40-50 அதிகாரங்களிலே குடும்பங்களின் இறைவனாக இருக்கிறார். குல முதிர்களின் தலைவராக இருக்கிறார். விடுதலை பயணம் நூலிலே போராட்டம் கலக்கண்டு வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் விடுதலை நாயகனாக இருக்கிறார். எண்ணிக்கை நூலிலும் லேவியர் புத்தகத்திலும் அவர் தூய்மையின் கடவுளாக அல்லது புனிதத்தின் கடவுளாக காட்டப்படுகிறார். சட்டங்களை மட்டுமே வரி வரியாய் விளக்கிச் சொல்கிற இணைச்சட்ட நூலிலே அவர் சட்டங்களின் நாயகனாக இருக்கிறார். மக்கள் போரெடுத்து போர்க்களம் கண்டு நாட்டை உரிமையாக்கலும் என்று புறப்பட்டு போகும்போது அவர் படைகளின் தலைவனாக வந்து படையை வழிநடத்துகிற உடன்படிக்கையின் பேழையிலே வழிநடத்துகிறார். அதே மத்தியில் மன்னராட்சி காலத்தில் தாவீது அரசராய் மாறும்போது அவருக்கும் ஒரு அரியணை கிடைக்கிறது. அரசாட்சியின் கடவுளாக அரண்மனையில் கூடிய ஒரு பேர் ஆலயத்தில் தங்குகிற இறைவனாக அவர் மாறுகிறார். அந்த இறைவனை பற்றிய எண்ணம் வந்து கடவுள் மாறலைங்க, கடவுள் பற்றி நமது எண்ணம் மாறிக்கிட்டே வருது. அவர் வரலாற்றின் கடவுளாக, குடும்பங்களின் கடவுளாக, விடுதலை நாயகனாக, தூய்மையின் கடவுளாக, சட்டங்களின் கடவுளாக நம்ம வாழ்க்கை மாற மாற இறைவனை பற்றிய புரிதல் தெளிவாகும். கடவுள் மாற மாட்டார், அவரை பற்றிய புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கும். அதுதான் வந்து மிக அழகான ஒரு செய்தி. அவருடைய இருப்பிடங்கள் மாறலாம், இல்லிடங்கள் மாறலாம், இடங்கள் மாறலாம், அவர் மாறாதவர். அவரை நம்ம சின்ன மனிதர்களாக சிறைபிடிக்க நினைப்பது சிறுமைத்தனம். அவரை அவராக வைத்து புரிந்து கொள்வது தான் பெருமை. அவருக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை, எல்லாருக்கும் நலம் இல்லைங்களா? இந்த கடவுள் வந்து மாறாத ஒரு கடவுள், பன்முகத்தன்மை கொண்ட கடவுளை பல விதங்களில் கண்டு அவருடைய அன்பை உணர்ந்து அவர் விரும்புவது போல அவரை வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். நாம விரும்புகிற மாதிரி அவரை வழிபடக்கூடாது. அவர் விரும்புவது போல. நான் விரும்பும் படி என்ன, இறைவன் விரும்புகிற படி என்ன? நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளம், அதான படி. நான் எனக்கு பிடிச்ச கொண்டு போய் கொடுத்தா அது முக்கியம் கிடையாது. சாமிக்கு பிடிச்ச நான் கொடுக்கணும், அதுதான் உண்மையான வழிபாடு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த தியோடிசி என்பது ரொம்ப அழகான ஒரு நூலில் பிடித்து போகிறது போல. அரசனாக இருக்கிற தாவீது, நான் அரண்மனையில் இருக்கிறேன், மன்னராட்சி வந்தது, முடியாட்சி வந்தது, அடுக்குமுறை சமுதாயம் வந்தது, மேலோர் கீழோர் என்ற பாகுபாடெல்லாம் உள்ள வரப்போகுது, கடவுள் உயர்ந்த இடத்துல இருக்கணும், இந்த டாப் கிளாஸ் பிரமிட்ல டாப் கிளாஸ்ல கடவுள் இருக்கணும் என்று அரசன் நினைக்கிறான். என்னை அவர் உயர்த்தியது போல அவரை நான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் நினைக்கிறான். இது ஆன்மீகம். அதில் இருக்கிற ஆந்த்ரோபாலஜிக்கல் தியாலஜி என்னென்னு பார்த்தாக்க, இறையியல் கூடிய மாண்புவியல் என்ன சொல்லுதுனாக்க, கடவுளை பற்றி பல்வேறு புரிதல்ல இப்போ வந்து ஒரு மன்னனாக மாறும்போது இறைவன் அரசராக மாறுகிறார். அரசருக்கெல்லாம் அரசர் என்றும் படைகளுக்கெல்லாம் மேலான ஒரு படைகளின் தலைவர் என்றும் ஆண்டவர் மாற்றப்படுகிறார். இது அவர் செய்யறல, நாம புரிஞ்சுக்கிறோம். அவர் அவராக தான் இருக்கிறார், நாம் புரிஞ்சுக்கிற தன்மை மாறுது. அதான் முக்கியம். இந்த இடத்துல கடவுள் பேசுறார். என்ன சொல்றார்? ரொம்ப அழகா சொல்றாரு. நான் தங்குவதற்காக எனக்கு நீயா கோயில் கட்டப் போகிறாய். அது வந்து ரொம்ப முக்கியமானது. கடவுளில் கோயிலில் தான் இருக்கிறாரா, எல்லா இடத்துலையும் இல்லையா என்றெல்லாம் விவாதம் செய்வார்கள். அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் தங்கிறதுக்கு நீ வந்து கோயில் கட்டுறியா என்று கேட்டபோது, மகனே உன் வீட்டை கட்டினது நான்றா, நான் உன் வீட்டை கட்டினது நான், எனக்கு நீ கோயில் கட்டுறியா, தேங்க்யூப்பா, ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா, ஆனால் நான் சொல்கிறத கேளுப்பாங்கிறார். திருப்பாடலாசை சொல்றாரு, ஆண்டவரே வீட்டை கட்டினாருடைய வீடு கட்ட முயற்சியெல்லாம் வீண் என்று சொல்கிறார். ஆண்டவரே காவல் செய்தாருடைய நகரத்தை காக்கக்கூடிய காவல் முயற்சிகளாம் வீண் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தாவீதின் இல்லத்தை கட்டினார். நன்றியா நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுற ஆண்டவரே நான் சொல்லும்போது, நீயா எனக்கு வீட்டை கட்ட போற? டேய், நான் தானே உன் வீட்டை கட்டினேன், நான் தானே கட்டணும், இன்னும் கட்டுவேண்டா. அந்த செய்தி அங்கே வருது. அடுத்த வசனம் பாருங்க. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இடத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது. மக்கள் நடமாடினார்கள், அவரும் நடமாடினார். அவர்கள் அகதிகளாக இருந்தார்கள், இவரும் அகதிகளாய் மாறினார். அவர் பாலைவனத்திலே வழிநடந்தார்கள், அவர் பாலைவனத்திலே பயணித்தார். அவர் கூடாரத்தில் தங்கினார்கள், அவருக்கென்று தனி கூடாரத்தை அமைத்துக் கொண்டார். வாழ்வோடு ஈந்து போகிற ஒரு இறைவன், வாழ்வின் சொல்லோடு தன்னை வெளிப்படுத்துகிற இறைவன், மக்களின் கண்ணீரிலும் கதறிலும் தன்னை வெளிப்படுத்தி உறவாடுகிற ஒரு இறைவனை படம் எடுத்து காட்டுகிறது. இடமோ பொருளோ ஆளோ அல்லது ஸ்ட்ரக்சரோ அவருக்கு தேவையே கிடையாது. ரொம்ப அழகாக சொல்கிறார். சில சமயத்தில் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம வந்து பண்ணுற அட்டூழி இருக்குதுங்களே, தாங்கவே முடியாது. 10 கோடியில் கோயிலை கட்டினதான் ஆகும், 20 கோடியில் கட்டினதான் ஆகும், எல்லா கோயிலோட என் கோயில் பெருசு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. இம்மலையிலும் அல்ல அம்மலையிலும் அல்ல, உண்மையிலும் ஆவியிலும் தொழ வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் சமாரிய பெண்ணுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கோயில் கட்டுற தப்பே இல்லைங்க, கட்டணுங்க. ஆனால் அது வழிபாட்டுக்குரிய இடமாக மாற வேண்டும். உண்மையான வழிபாடு அங்கே இருக்க வேண்டும். பெரிய 10 கோடியில் கோயிலை கட்டி நீ அந்த ஜாதி அங்கே உட்காரு, இந்த ஜாதி இங்கே உட்காரு, நான் இங்கே உட்காருன்னு சொன்னோம்னாக்க அந்த கோயிலில் ஆண்டவரே இல்லைங்க. கட்டடனால் வாழ்கிற இதயங்களினால் வாழ்கிற இல்லத்தில் நாம் குடியிருக்க ஆசைப்படுகிறார். இதயங்களை வாடகைக்கு விட்டு விட்டு கட்டடங்களை கட்டி குடியிருன்னு சொன்னால் எந்த ஆண்டவர் ஒத்துக்கொள்வார்? அதான் ஒரு கேள்வி. ரொம்ப அழகான ஒரு இறையில உள்ள கொண்டு வருது. நம்ம புரிஞ்சுக்கணும் தான் சொல்லணும்.
எகிப்துலேருந்து மக்களை அழைச்சி வந்தேன். அவங்க எங்கே வந்தாங்க? செங்கடலை அப்படி காலநிலையம் நடந்தாங்க. அவங்க முன்னாடி நான் போயிட்டு இருந்தேன். தண்ணி கேட்டாங்க. பாறை அடின்னு சொல்ல அடிக்க இந்த குச்சியில் நான் இருந்தேன். காடுகளை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த காடுகளை கீழே இறக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னோடு பயணிக்கிற ஆண்டவர், உன்னை வழிநடத்துகிற ஆண்டவர், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை தோல்பிலே சுமக்கிற தேவன், நான் உனக்காக வாழ்கிற நான் எனக்காக ஒரு கோயில் கட்டணும் ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நீ நடமாடிக்கிட்டே இருந்த, சொந்த இடம் இல்லாமல் வரப்போறவங்க அடிக்கிறவனாவும் உதைக்கிறவன் எடுப்பார் கைப்பிள்ளை இருந்தேன். ஒன்று நிலையான இடத்துல உட்கார வச்சேன். நீ நிலையான இடத்துல உட்கார வரைக்கும் நானும் நிலையில்லாமல் தவிச்சு கிடந்தேன். நீ உட்காந்துட்ட. நான் நடமாட்டத்தில் தான் இருந்து வரைக்கும் இருந்தேன். நீ உட்கார்ந்த பிற்பாடு நானும் ஒரு இடத்துல உட்காந்து ஆசைப்படுறது உண்மைதான். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். எ ஜர்னி இன் காட். அதான் திருந்த அழகாக சொல்கிறார். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். இந்த கூட்டிக்க திருச்சபையுடைய ஒட்டுமொத்த அழகான வாக்குறுதி என்பது நம்பிக்கையின் திருப்பயணிகள். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த மீட்பின் வரலாறு ஒரு பயண வரலாறு, ஜோனி. என்னுடைய அற்புதமான ஆயர் அவர்கள், சேலம் ஆயர்கள் ப்ரொஃபஸராக இருக்கும்போது சொல்வார், இஃப் யூ வாண்ட் டு ரிலேட் டு சம்படி ஜோனி வித்தும் அப்படிம்பார். இஃப் யூ வாண்ட் டு ரிலேட் சம்படி, உங்களோட உறவாட வேண்டும் என்றால் உங்களோட நான் பயணிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் பஸ்ஸில் உட்காந்தனா எதுவுமே செய்ய முடியாது. உங்கள்கிட்ட பேசணும், நான் என்கிட்ட பேசணும், மனசை விட்டு பேசுவோம், உறவாடுவோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்காருவோம், நெருங்கி வாழ்வோம், இல்லைங்களா? அதே போல தான் வாழ்க்கை பயணத்தில் கூட உடன் பயணிக்க வேண்டும். உணர்வினால, உறவுனால, உரையாடல்னால, பாகுபாடு இல்லாத ஒரு நேசத்தினால, பகிர்வுகள் கூடிய அன்பினால பயணித்தோம் என்றால் வாழ்க்கை இனிமையாக மாறும். அந்த பயணம் அமையத்தானே கல்யாண பசங்களை வாழ்த்தி சொல்கிறோம். இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த இன்ப பயணம், இதான பயணம் அமைய உங்களை வாழ்த்துக்கிறோன்னு சொல்கிறோம். இல்லை, வாழ்க்கையே ஒரு பயணம் தாங்க. காரணம் சொல்கிறார், நீ பயணிச்சுக்கிட்டே இருந்த, நான் உன் பயணத்தோடு நான் கூட இருந்தேன். அக்கம்பனிமெண்ட் என்று ஃபார்மேஷனில் சொல்கிறாங்க. அப்படி படித்து பட்டம் பெற்று அதிபர் அறையில் அமர்ந்துக்கிட்டு தூரமாக இருக்கிற சகோதரருடைய குறைகளையும் கண்ணீரையும் நம்ம பார்க்கல அப்படின்னம்னாக்க நம்ம படித்த படிப்பினால பயன் இல்லை, சொல்லிக் கொடுக்குற போதனால பயன் இல்லை. அவனோட பயணிக்கணும். அவனுடைய துன்பத்தில், துயரத்தில், அவனுடைய வளர்ச்சியில், தாழ்வில், உணர்வால், உறவால், அன்பால், அதட்டல்னால, ஆக்கிரமிப்பினால அவனை வழிநடத்தணும். அப்போ தான் வந்து ஃபார்மேஷன் வருது. எல்லா இடத்துலையும் தாங்க, மறைமாடு குருக்களுக்காக மட்டும் எல்லா இடத்துலையும் அதுதான், இல்லைங்களா? அதான் இந்த பயணிக்கும் இறைவன், உடன் பயணிக்கும் இறைவன். அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எதிர்நோக்கின் திருப்பயணிகள்னு சொல்கிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள்னு சொல்கிறார். அந்த ரொம்ப ஆழமான கருத்து. அந்த நீ பயணித்த நம்பிக்கையோடு பயணித்த உன் நம்பிக்கைக்கு உரமூட்டி உறுதியூட்டி உன்னோடு நான் வழி நடந்தேன். நான் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற நீ தகுதியாகும் பொருட்டு உன்னோடு நான் இருந்தேன். நான் கொடுத்த வாக்குறுதிகள் ஈடேறும் பொருட்டு உன்னை கரம் பிடித்து நான் வழி நடத்தினேன். அதான் அந்த அருமையான வார்த்தை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு சென்றேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். அப்பொழுது வாசிங்களேன், அடுத்த வசனம் வாசிங்களேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரவேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமேனும் எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேனா? சமத்தியான அடி. நான் எனக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டேன்? அப்பா ஒரு தடவை கோச்சிக்கிட்டார். நாங்கள் டூர் போகிறது காசு கொடுக்கலன்னு சண்டை போட்டோமோ நம்ம அடம் பிடிச்சி சாப்பிட மாட்டோன்னு புடங்கிட்டு இருந்தோம். அப்பா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு தட்டில் சோத்தை போட்டு சாப்பிட்டு சாமினார். ராவண மேடம் வாங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, டூருக்கு போக மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. டூர் 120 தான். அப்போ தஞ்சாவூர், திருச்சி போய் வேளாங்கண்ணி பக்கம் போயிட்டு கல்லணெல்லாம் பார்த்து திரும்பி வர மாதிரி ஒரு டூரு. எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. அப்பா உட்கார சாப்பிட்டு சாமிங்கிறார், தங்கச்சி சாப்பிட்டு கண்ணேங்கிறாரு. சாப்பிட்டோம்னா அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ சொல்கிறாரு, போய் பார், கிச்சனில் பார், பாத்ரூமில் அப்பா பீக்குங்க நார் வச்சுருப்பார், சோப்பு இருக்காது. நாங்கள் நல்லா குளிக்கணும்னு சொல்லிட்டு சோப்பு வாங்கி கொடுத்துட்டு நார் மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு போவார். வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டோம். 40 வருஷம் ராலி சைக்கிள் தான் போவார். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புது துணி போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அது என்றைக்குமே சொல்லி காட்டதே இல்லை. நாங்கள் அடம்பிடிச்சு சாப்பிட மாட்டோன்றதுல அந்த மாதம் 240 ரூபாய் டூருக்கு கட்டினோம்னா நிறைய இடத்துல துண்டு விடும், நிறைய டியூ கட்ட தடுமாறும். அப்போ கடை சொல்கிறாரு, எனக்கு நான் எதையும் சேர்த்து வைக்கல சாமி, நீங்கள் தான் சாமி சொத்து, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சாமி சொன்னேன். இப்போ நான் சொல்லு சாமி, சைக்கிளை அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் சாமி அப்படின்னார். இல்லைங்களா? ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு 40 வருஷம் வேலை செஞ்சார். ஒரு கிளர்க்காக வேலை செஞ்சார். ஒரு 4.5 லட்சமோ 6 லட்சமோ தான் வந்துச்சு. ஆடிட்டரை கொடுத்து தம்பி வீடு கட்டுறான்னு சொல்லிட்டு அதில் அவனுக்கு போடுங்க, அவன் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். எனக்கு நல்லா நம்பர் இருக்குது. ஆடிட்டர் கேட்குறாரு, சார் உங்களுக்குன்னு 50 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 58 வயசாக தனியாக நிற்கிறீங்க, அம்மா இருக்கிறாங்க, நீங்கள் இதையும் கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன சார் இருக்கும், கடைசியில் உங்களுக்கு என்ன சார், எது சார் உங்களுக்கு உத்தரவாதம் அப்படின்னு ஆடிட்டர் கேட்குறாரு. ஒரு நல்ல படித்தவர், சிறந்த அனுபவம் மிகுந்த ஆடிட்டரு, நெத்தியில் அவ்வளோ பெரிய நாமம் போட்டுட்டு ஒத்து பார்த்து கேட்குறாரு. அப்பா நின்றுட்டு பேசுகிறாரு, இல்லைங்க சார், எங்கள் பிள்ளைங்க தான் எனக்கு உசுறு, அவங்க என்னை வச்சு பார்த்துக்குவாங்கன்னு சொன்னார். எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொன்னார். அதுதான் வாழ்க்கை. தான் கேட்குறாரு, எதுனா உன்கிட்ட கேட்டிருக்குண்ணா, உனக்கு எல்லாம் செஞ்சேன்,
செங்கடலை கடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வழி நடத்தினேன். எனக்கு எதுனா கேட்டேன்னா உனக்கு அந்த யோசுவா கிட்டையோ அல்லது அப்ரஹாம்கிட்டையோ ஈசா கிட்டையோ யாக்கோபிட்ட நான் கேட்டேன்னா ஒன்றும் கேட்கல. எனக்குன்னு எவ்வளோ அழகான ஒரு இதயத்தை வருடுகிற வார்த்தை கேட்குறாரு. அவர்கிட்ட யாரிடமேனும் எனக்காக ஒரு கேது மரத்தை ஒரு கோயிலை கட்டாது ஏன்னு கேட்டிருப்பேனா, இன்றைக்கி ஒன்றை பார்த்து நான் கேட்கல. ஒன்று ஆயனாக இருந்து அரண்மனையில் உட்கார வச்சது எனக்கு கோயில் கட்டுமன்றக்காக நான் சொல்லலை. சாமி நீ நல்லா இருக்கணும், நீ நல்லவன், என்னை நம்பி வாழ்கிற, ஒத்த கல் எடுத்துகிட்டு போனப்போ நீ போன, அட்ராங்களை அடித்த, அவனை கழுத்தை வெட்டுறாங்களை வெட்டின, என் சொன்னதெல்லாம் செஞ்சேன், நீ என்னுடைய அடியான், என் இதயத்துக்கு பிரியமானவன், இறுதி வரைக்கும் நீ பிரியமான வாழணும்னு சொல்லி தாவீது ஆஸ்வதிக்கிறார். அதான் இந்த வார்த்தை. ஒரு நல்ல தகப்பனை போல ஓசை இறைவாக்கு புத்தகத்தில் சொல்கிறாரு, குழந்தைக்கு நடுக்க பெற்றுக் கொடுக்குற தந்தையை போல் நான் ஒன்று வழிநடத்தணும்னு சொல்வார். அழகாக சொல்வார். குழந்தைக்கு எப்படிங்க நடக்க பயிற்று கொடுப்போம்? நம்ம ஊரில் 3 சக்கர வண்டி இருக்குங்க, வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் இந்த காலில் குட்டி பாப்பா உட்காரும், இந்த கையில் இன்னொரு காலை வச்சுக்கும், இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்பா நடப்பார், அந்த காலுக்கு மேலே கால் வச்சு நடக்கும். ஒரு கட்டத்தில் சாமி இறங்கி நடம்பார், இடக்குள்ள அப்படி நடந்து போகும். ஓசை இறைவாக்கு புத்தகத்தில் அழகாக தான் சொல்கிறாரு, ஒரு குழந்தையை நடக்க பயிற்றுவது போல் நான் உனக்கு பயிற்றுவித்தேன், கற்றுக் கொடுத்தேன், நேசிக்க சொல்லிக் கொடுத்தேன் என்று ஓசை 11ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை அழகாக சொல்வார். ஒரு தகப்பனுக்குரிய வாஞ்சியோடு தாவீது பேசுகிறார். என் இதயத்துக்கு நெருக்கமானவன் இனியவன் என்று 1 சாமுவேல் 13:14 சொன்ன அந்த ஆண்டவர் அந்த வாக்குறுதியை கடைபிடித்து, யார்னா கேட்டேன், நான் கேதுரு மரங்களாம் நான் குடியிருக்கிறேன், ஆண்டு குடியாரத்தில் குடியிருக்கிறாரு நீ சொல்கிறியே, நான் யார்னா அந்த கேதுரு மலை கட்டுன்னு சொன்னேன்னா என்று கேட்டு இந்த ரெட்டாரிக்ஸை பாருங்கள். இதெல்லாம் படித்தோம்னாக்க நம்ம நன்றி கிட்டவங்கள வாழவே மாட்டோம். அது அப்பாவுக்கு அம்மா இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், நமக்கு ஞானசனம் கொடுத்த ஃபாதராக இருக்கட்டும், நமக்கு குருப்படம் கொடுத்த ஆயர்களாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டோம், தலைவணங்கி வாழ்வோம். ஏன்னா அந்த பெருமைக்கு காரணம் இவ்வளோ இந்த வெள்ளை உடையோ அல்லது ஒரு குடும்பமோ சும்மா வராதுங்க. பல தியாகங்களின் கண்ணீர் பாத்திலிருந்து வந்த விளைவு தான் இந்த நல்ல குடும்பங்கள், நம்ம குடியிருக்கிற வீடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம். அந்த நன்றியாக நினச்சோம்னா அப்பாவை வேஸ்ட்டாக நினைக்க மாட்டோம், அம்மாவை எந்த இல்லத்தில் சேர்த்துன்னு நினைக்க மாட்டோம். அதான் நம்ம வாழ்க்கை. நம்ம பெரியவங்களை வேஸ்ட்டாகவும் தண்டமாகவும் பாரமாகவும் மனைவிக்கு பயந்துட்டு புதுவனமாக வேண்டாமான்னு யோசிக்கிற மனசு வருது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நன்றி கட்டத்தானே இல்லைங்களா? நன்றி கட்டத்தானே ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு சக்கி துப்புகிற ஒரு கரும்பு மிஷின் மாதிரி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இம்போசிங் சூப்பர் இம்போசிங் அப்படிம்பாங்க. ஒரு இதை வச்சு அதுக்கு மேலே ஒரு இம்போஸ் பண்ணுறது. நம்ம ப்ரொஜெக்டில் வைப்போம். ப்ரொஜெக்ட் அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டில் அப்படி ஒரு நிழல் இருக்கும், அது மேலே படத்தை வச்சோம்னாக்கா இது அப்படி இம்போஸ் ஆகி அங்கே ஸ்க்ரீனில் தெரியும். அந்த வரலாறு காட்சி இன்னைக்கு நீ வீடு இல்லாமல் இருக்கிற ஒன்று நிலையானத்தில் உட்கார வைப்போம், கவலைப்படாதேன்றார். அப்போ தாவீது வரலாற்று நம்ம பேசிக்கிற ஆசிரியர் 2000 ஆண்டுக்கு முன்பாக நாடு கடத்தும் போது அழுட்டு தவித்து போன ஒரு அகதி கூட்டத்தையும் பேசிட்டு இருக்கிறார்.